بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல் அல்லாஹின் திருபெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த அந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், இறை பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் ரையான் என்ற சொர்க்க வாசலாக சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் நல்ல அமல்களை செய்து வருகிறோம். எனவே இந்த புனிதமே இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக துஆவின் முக்கியத்துவமும் அதன் வழிமுறைகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக, துஆ கேட்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடன் தொடர்புடைய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருமறை குர்ஆனில் நமக்கு குறிப்பிடுகின்றான். எனவே நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு அடியார்களும் துஆ கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆனிலே நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை நினைவூட்டுகின்றான். ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையில் தேவையான முறையில் தேவைக்கேற்ப பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுக்கு தேவைக்காக துஆ செய்திருக்கிறார்கள். சோதனையான கட்டத்தில் துஆ செய்திருக்கிறார்கள். நெருக்கடியான நேரத்தில் துஆ கேட்டிருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது துஆ செய்திருக்கிறார்கள். சமுதாயத்திலே மார்க்கத்தை வென்றெடுப்பதற்காக துஆ செய்திருக்கிறார்கள். தங்களுக்கு ஏற்பட்ட சோதனை நீக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்திருக்கிறார்கள். தவறுகள் இழைத்து விட்டால் உடனடியாக அந்த தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி துஆ செய்திருக்கிறார். இப்படியான பல துஆக்களை, பல நபிமார்களுடைய பிரார்த்தனையை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே ஒவ்வொரு அடியார்களாகி நாம் அதுபோன்ற நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை, நபிமார்களுடைய சூழ்நிலையில் கேட்ட துஆக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நாமும் அது போன்ற பிரார்த்தனைகளை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நினைவூட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்திலே வாழ வைத்தான், சொர்க்கத்திலே விட்டான். ஒரு கனியின் பக்கம் செல்ல வேண்டாம் என்று தடை விதித்தான். ஷைத்தான் கெட்ட எண்ணத்தை உருவாக்கி அதை சாப்பிடும்படி செய்தான். அதில் அவர்கள் தவழைத்தவர்களாக உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவர்கள் வார்த்தைகள் கிடைத்து ரப்பிடத்திலே தௌபா செய்தார்கள், பாவ மன்னிப்பை தேடினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக சூரத்துல் அஅராஃப் 7வது சூராவினுடைய 7வது சூராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான்: ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கதறினார்கள். தன்னுடைய தாம் செய்த தவறை உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டும் அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்கிறார்கள், பாவ மன்னிப்பை தேடுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி கேட்கிறார்: ரப்பனா, எங்களை படைத்த நாயனே, ஸலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் தங்களுக்கு தாங்கள் அநீதி இழைத்துக் கொண்டோம், எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், உன்னுடைய கட்டளை மீறி விட்டோம், உன்னுடைய கட்டளைக்கு மாற்றமாக நாங்கள் தவறு இழைத்து விட்டோம், பாவம் செய்து விட்டோம். யா அல்லாஹ், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா, அந்த பாவத்தை நீ மன்னிக்கவில்லை என்றார். நாங்கள் செய்த குற்றத்தை, தவறை, உன்னுடைய கட்டளைக்கு முரணாக நடந்து கொண்டதை நீ மன்னிக்காவிட்டால், வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ மன்னித்து எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்றால், கிருபை செய்யவில்லை என்றால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் உடனடியாக தௌபா செய்தார்கள், பாவ மன்னிப்பை தேடினார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்து விட்டோம். யா அல்லாஹ், எங்களை மன்னித்தருள் புரியா அல்லாஹ், எங்கள் மீது கருணை காற்ற அல்லாஹ்,
நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளியாகிவிடும் என்று உடனடியாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் பாவ மன்னிப்பு தேடினார்கள். எனவே நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு அடியார்களை பார்த்து படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தவறிழைத்து விட்டால், பாவம் செய்து விட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், துவா கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கமாக நாம் ஆகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். தவறிழைத்து விட்டோம், நீ மன்னித்து விடு என்று எவ்வாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை அல்லாஹ் குர்ஆனில் சுட்டி காட்டுகிறானோ அதுபோன்று நாம் தவறிழைத்து விட்டால் உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், குல்லு பனி ஆதம கத்தாவுன் வ கைரு கத்தாய் அத்தவாபுன். ஆதமுடைய சந்ததிகள் அனைவருமே தவறிழைக்கக்கூடியவர்கள் தான், பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்கள் சிறந்தவர்கள் யார் என்றால், தான் செய்த பாவத்தை உணர்ந்து புரிந்து விளங்கி உடனடியாக தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீளுகின்றார்களோ. இனி ஒரு காலம் பாவம் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன், அறியாமல் செய்துவிட்டேன் அல்லாஹ் என்று யார் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ, பாவ மன்னிப்பு தருகிறார்களோ, தௌபா செய்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி துஆ செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த அடியார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மனிதர்களில் சிறந்தவர் யார்? குல்லுபடியான் ஹத்தாவன், ஆது மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். கைவுல் ஹத்தா, தவறு செய்யக்கூடிய சிறந்தவர் யார் என்று சொன்னால், தன் தவறை உணர்ந்து அல்லாஹ்விட தௌபா செய்கிறாங்களே, பாவ மன்னிப்பு தர்றாங்களே, அவர்கள் தான் சிறந்தவர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளில் நாம் தவறு இழைத்து விட்டோமென்றால், தவறு செய்து விட்டால், பாவம் செய்து விட்டால், நம்மை படைத்த அல்லாஹ்விடத்தில் கரமேந்த வேண்டும், கேட்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், துஆ செய்ய வேண்டும். இனி அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலம் துஆவை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறான். அடியான் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு இருக்க வேண்டும். பாவ மன்னிப்புக்கு உடனடியாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், தன்னுடைய தவறை குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உணர்வுகள் ஏற்பட வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வரலாறிலிருந்து நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுகின்றான். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரானில் சொல்லி காட்டுகிறான், ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம் வமா யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், அவர் பாவம் இழைத்து விட்டால், இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ். ஒரு அடியார் இந்த உலகத்தில் நல்லடியார் யார் என்றால், பாவம் செய்துவிட்டால், மனக்கேடான காரியம் செய்துவிட்டால், அநீதி இழைத்து விட்டால் உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் மீளுவார். ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தங்கள் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள். வமா யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் தான் மன்னிக்கக்கூடியவன். வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் செய்த அந்த பாவத்தில் அவர் நிலைத்திருக்க மாட்டார்கள், உடனடியாக அல்லாஹ் பக்கம் மீளுவார்கள், தௌபா செய்வார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். ஒரு அடியான் நல்ல அடியார் யார் என்று சொன்னால், தவறு இழைத்து விட்டால், தெரியாமல் செய்து விட்டால், தவறு என்று நாம் அறிந்து விட்டால் உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கரமேந்த வேண்டும், தன் தவறை அல்லாஹ்விடத்திலே கூறி சொல்லி ஒப்படைத்து பாவ மன்னிப்பை தேட வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த உலகில் வாழ்கிற ஒவ்வொரு மூமின்களும் இறை அடியார்களும் பாவம் செய்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் மீள வேண்டும், மீள துஆ செய்ய வேண்டும், நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. நபிமார்களுடைய பிரார்த்தனை நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே அப்படிப்பட்ட பண்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் 70 மர்ரா இஸ்திக்ஃபார் 70 தடவை துஆ செய்வாங்க. ஒரு சில ரிவாயத்திலே ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், தௌபா செய்கிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவை கேட்டதாக ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக, துஆ செய்யக்கூடியவர்களாக, பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நபிமார்களுடைய பண்பு, நபிமார்களுடைய வழிமுறை, நபிமார்களுடைய செயல்பாடு. நபிமார்கள் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்திலே எல்லா கோணத்திலும் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தவறு இழைத்து விட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் மீள்வார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அதை தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆதம் நபி கேட்டது பிரார்த்தனை அல்லாஹ் நம்ம அங்கீகரிக்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அவருடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரித்தான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் துஆக்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய கேட்ட அந்த துஆக்களை நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும். நாமும் அந்த வார்த்தைகளை கூறி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நாமும் அல்லாஹ்விடத்தில் எப்போதும் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இந்த விஷயங்களை கேட்டு இதை கேட்டோமோ அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அல்புரிவானாக. ஆமீன். வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.